நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் துயர் துடைக்கும் பணிகளுக்கு பொதுமக்களின் உதவிகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்ட மக்கள் பெருமழை வெள்ளத்தால் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்துள்ளனர். வீடு வாசல்களையும் உடைமைகளையும் இழந்து நிற்கும் மக்களின் துயர் துடைப்பு பணிகளில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் அமைப்புடன் ஏராளமான தன்னார்வலர்களும் பொதுமக்களும் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியின் சானசந்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஹார்சிட் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனர் அருள் சுபாஷினி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 15 குடும்பங்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் 30,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். தென் மாவட்டங்கள் பெய்த மழைனால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது நியூஸ் சேனல்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வந்தது. நியூஸ் 7 அன்பு பாலம் மூலமாக மக்களுக்கு உதவி பண்ணுறதா கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க த்ரூ நம்ம பண்ணுறப்போ சீக்கிரமாக மக்களை போய் சென்றடையும் அப்படின்றதுனால எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை போல் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம்னா மக்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வருவாங்க. அரசாங்கம் அவங்க சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க ஒருத்தரே பண்ணி ரெக்கவரி ஆகணும் அப்படின்றது மக்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பொதுமக்கள் ஆகிய நாமளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறப்போ இது எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் உள்ள நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் அமைப்பின் நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு மையத்தில் ஏராளமானோர் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பிரெட், பால் பவுடர், தண்ணீர் பாட்டில் மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர். ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த தெய்வீகராஜன் 52 கிலோ அரிசி, 10 லிட்டர் சமையல் எண்ணெய் வழங்கினார். மதுரை மருதுபாண்டியன் நகரைச் சேர்ந்த அழகுலட்சுமி 26 கிலோ அரிசி மற்றும் 2 பாக்கெட் பால் பவுடரும், மதுரை மேலூரைச் சேர்ந்த இளவேனில் 192 பிஸ்கட் பாக்கெட்டுகளும், மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த மணி 2000 ரூபாய் மதிப்புள்ள 100 பிரெட் பாக்கெட்டுகளும் வழங்கினார். மதுரை ஷனாய் நகரைச் சேர்ந்த பாண்டியராஜன் அரிசி 15 கிலோ, அரிசி மற்றும் பருப்பு 3 கிலோ, சிவகங்கை கீழ ராங்கியத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி மற்றும் மதுரை மாடக்குளத்தைச் சேர்ந்த முருகன் ஆகிய இருவரும் இணைந்து 500 தண்ணீர் பாட்டில்களையும் வழங்கினர். மதுரை புதூரைச் சேர்ந்த சந்திரமோகன் 26 கிலோ அரிசி மற்றும் 100 பிஸ்கட் பாக்கெட்டுகளும், மதுரை தினமணி நகரைச் சேர்ந்த வேணுகோபால் 24 துண்டுகளும், மதுரை ஓமச்சிக்குளத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் 325 பிஸ்கட் பாக்கெட்டுகளையும், மதுரை ஜெயஹிந்த்புரத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் 26 கிலோ அரிசி மற்றும் 100 பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் கொடுத்து உதவினர். மதுரை வில்லாபுரத்தைச் சேர்ந்த நாகராஜன் 50 தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் 100 பிஸ்கட் பாக்கெட்டுகளும், மதுரை 3 மாவடியைச் சேர்ந்த பொன்னுசாமி 52 கிலோ அரிசி மற்றும் 100 பிஸ்கட் பாக்கெட்டுகளையும், மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த சரவணன் 250 கிலோ அரிசியையும் வழங்கினர். தூதுவளி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக நிவாரணப் பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த 54 குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் போர்வைகளை ரோட்டரி கிளப் மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் குழுவினர் வழங்கினர். அவற்றை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் அனைவரும் நியூஸ் 7 தமிழுக்கும் ரோட்டரி கிளப்புக்கும் நன்றி தெரிவித்தனர். ரொம்ப மிக அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டது. குடியிருப்பு ஒரு 13 வீடுகள் எங்களுக்கு இடிஞ்சு போச்சு. சுத்தமாகவே குடியிருக்க முடியாத அளவுக்கு ஆகிட்டு மற்ற குடியிருக்கிற மக்கள் எல்லாம் பக்கத்தில் முகாமில் தங்கியிருந்தோம். இப்போ எல்லாருமே கொஞ்சம் வெள்ளம் வடிஞ்சதுனால எல்லாரும் ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ முதன் முறையாக எங்களுக்கு ரோட்டரி கிளப் திருநெல்வேலி அவங்களும் நியூஸ் 7 தொலைக்காட்சி சேர்ந்து எங்களுக்கு ஒரு நிவாரணமாக ஒரு 50 பேர் கொடுத்துருக்காங்க. மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது இப்போ முதல்ல கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. ஏன்னா இழந்த பொருள்களுக்கு அவ்வளவும் இல்லைன்னா கூட எங்களுக்கு ஒரு ஆறுதலும் கொடுத்து எங்களுக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நியூஸ் 7க்கும் ரோட்டரி கிளப்புக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 50 குடும்பங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸும் பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறையா நாங்கள் பார்வையிட்டோம். எங்களோட இப்போ தான் முகாம்கள்லேருந்து மக்கள் வீடு திரும்பிட்டு இருக்காங்க. இவங்களோட பார்த்திங்கன்னா 15 பேருக்கு மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சிருக்கு. ஸோ இடிஞ்ச வீடுகளையும் பார்வையிட்டோம். மேற்கொண்டு எங்களுக்கு என்ன உதவிகள் தேவைங்கிறதுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்களோட பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டுதல் இதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது நியூஸ் 7 அன்பு பாலம் அவங்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.